இன்றைக்கி உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். சொந்தமாக கட்டுறது சொந்த வீடு இல்லை. எந்த வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வந்து போகிறார்களோ அதுதான் சொந்த வீடு. சொந்தமாக கட்டுறதா சொந்த வீடு? சொந்தமாக கட்டி 3700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டு இவன் பொஞ்சாதியை மட்டும் ஓந்தி மாதிரி பார்த்துக்கிட்டு, இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள், BMW காரில் பொண்டாட்டி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா, புருஷன் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு, டிரைவர் தான் சந்தோஷமாக போகிறான். ஏன்னா அவன் பொஞ்சாதிக்கு அவன் மிக்சர் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். யார்? BMW கார் ஓட்டுற டிரைவரு அவன் பொஞ்சாதிக்கு சாயங்காலம் மிக்சர் கொடுக்குறக்கா ஒரு பொட்டணம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். இது கோடிக்கணக்கில் வச்சுருக்க இந்த ரெண்டும் எங்கள் திருநெல்வேலி பாஷையில் சொல்லணும்னா கோடிக்கணக்கில் வச்சுருக்க ரெண்டும் கோட்டி கணக்காக உட்காந்துருக்கு. கோட்டினா கிறுக்குன்னு அர்த்தம். கோட்டினா கிறுக்கு. எல்லாம் போச்சு சார். சொந்தம் போச்சு, பந்தம் போச்சு. எத்தனை விஷயத்தை. கருப்பட்டி காஃபி இன்றைய ஸ்பெஷல் எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் பார்த்தேன் சார். ஒரு கப்பு 250 ரூபா கருப்பட்டி காஃபி. எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டி ஒரு பெரிய அண்டா சட்டியில் கருப்பட்டி காஃபியை காலையில் போட்டு வச்சுருவா. போகையிலையும் வரையிலையும் டம்ளரில் கோரி கோரி குடிச்சிக்கிட்டே போவோம். இன்றைக்கி அந்த கருப்பட்டி காஃபியை 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்பெஷல், பழைய சோறு ஸ்பெஷல், சிறிய வெங்காயத்தோடு ஒரு கப்பு 250 ரூபா. நான் கறியையும் உப்பையும் வச்சு தான் பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சண்டால பயிலுவோ அதையெல்லாம் மாற்றி பேஸ்ட்டை அறிமுகப்படுத்திட்டு இப்போ ஒருத்தி வந்து பொசக்கனியை மூஞ்சிக்கு நேரம் மைக்க நீட்டி, நீங்கள் தேய்க்கிற பேஸ்டில் உப்பு இருக்கா, இப்படி கேட்குற உனக்கு துப்பு இருக்கா? உப்பை வச்சுக்கிட்டு தானடா அன்னைக்கு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் சார். கறி உப்பை வச்சு தான் சார் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என் தாத்தா பாட்டி உமி உப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை வச்சு ஒரு பல்லு நோய் கிடையாது. டென்டிஸ்ட் இத்தனை பேர் அன்னைக்கு கிடையாது. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்டில் கறி இருக்கா, மொத்தமாக கேட்டு போயேன். உனக்கு பல்லு இருக்கான்னு கேட்டு போயேன். பேஸ்ட்டு, கருப்பட்டி காப்பி. நான் உங்களுக்கு 2-3 விஷயம் சொல்லேன். இன்றைக்கி பிளாஸ்டிக்கு இன்றைக்கி நேற்று கூட பேப்பரில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, அரசு சட்டத்தை வலிமையாக்குகிறது, அந்த பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல். திடீர்னு வந்து எல்லா கடையில் இருக்க பிளாஸ்டிக் பையெல்லாம் பறிச்சிட்டு போயிடும். என்ன சார் கொடுமை? பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணுறதுக்கு அனுமதி பண்ணிவிட்டு பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாது. சிகரெட் ஸ்மோக்கிங். இந்த உலகத்திலேயே பெரிய 2 நகைச்சுவை சொல்லட்டா? இந்த இந்தியாவிலே பெரிய ரெண்டு நகைச்சுவை என்ன தெரியுமா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சிகரெட் பாக்ஸில் எழுதி வைக்கிறது. இதை விட வேடிக்கை ஏதாவது உண்டா? இதை விட முரண்பாடு ஏதாவது உண்டா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னா எதுக்கு விற்கிற? புரியுதா சார்? சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதை விற்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குடியை கெடுக்கும் எங்க டாஸ்மாகில் எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சுக்கிட்டே உள்ள போறான். 2 பேர், மாப்பிள்ள குடியை கெடுக்குமா மாப்பிள்ள? அவன் பக்கத்தில் மூத்த குடியா இளைய குடியாங்கிறான். ஏன்னா அவளுக்கு 2 பொண்டாட்டி. குடியை அங்க ஒருத்தர் பயங்கரமா சிரிக்கிறாரு. அது என்ன அனுபவத்தில் வெளிப்பாடோ? மூத்த குடியா குடியை கெடுக்கணும். சார் குடியை கெடுக்கும்னா எதுக்குடா கடையை திறந்து வச்சிருக்கிறீங்க? அன்னைக்கு சாராயம் குடிக்கணும்னா தலையில் துண்டை போட்டுக்கிட்டு சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் போய் பயந்து போய் பொண்டாட்டி திட்டிடுவாளோ, அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ, அம்மாவுக்கு. இன்னைக்கு ஃப்ரீயாக குடிக்கும், தெரு வச்சிருக்கும். குடியை கெடுக்கும். எதுக்கு எடுத்தாலும் வெட் பார்ட்டி
அன்னைக்கு வெட் பார்ட்டி கொடுத்தோம் சார். எந்த கல்யாண வீட்லையாவது சாராயம் பரிமாறி இருக்கானா சார்? அன்னைக்கு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டானா சடங்கு வீட்டில் எங்கேயாவது சாராயம் பரிமாறி இருக்கானா? இல்லையே. இன்னைக்கு வெட் பார்ட்டி, பெரிய பாஷ் சாஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலி, இன்னும் வெட் பார்ட்டி. அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், பேரர் ஒரு ட்ரேயில் ட்ரிங்க்ஸ் வச்சு கொண்டாடுறான். அவன்கிட்ட வந்து சார் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறான். நோ, குடிக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அவன் பேரர், ஓ மை காட், சச் ஏ நோபல் பர்சன், வெரி நைஸ், குடிக்கக்கூடாது. உனின் உண்க சான்றோரால் வேண்டப்பட எண்ணப்பட வேண்டாதான், சான்றோர்கள் உன்னை நினைக்க வேண்டாம் என்றால் குடி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நோ, அது மட்டும் இல்லை சகோதரா, இந்த பார்ட்டிக்கு புறப்படுற போதே என் மனைவி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. மனைவி சொல்லை நான் மதிக்கிறவன். ஆக திருவள்ளுவர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், மனைவி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அதையெல்லாம் விட முக்கியமான காரணம், இப்போ தான் 3 லார்ஜ் அடித்தேன். எப்படி அட லாஜமா போகிறவளே, 3 லார்ஜ் அடிச்சுட்டு எதை ரெஃபர் பண்ணுறா? திருக்குறள். திருக்குறள் சொல்லியிருக்கு, மனைவி சொல்லியிருக்கா. ஆனாலும் முக்கியமான 3, குடியே கெடு. பிளாஸ்டிக்கு சார் அநியாயமாக பிளாஸ்டிக்கில் அப்படியே போட்டு காட்டில் இருக்க விலங்குகள் மிருகங்கள்லாம் சாப்பிட்டு செத்து போகுது சார். இந்த பாவிகள், நம் மனுஷ பாவிகள் செய்கிற தப்புனால என்னைக்காவது பழைய மாடுகள், பழைய எருமைகள், பழைய யானைகள் பிளாஸ்டிக்கை தின்னு செத்துருக்கா சார்? இன்னைக்கு சாவுது சார். அன்னைக்கு நான் நம்ம இதில் ஆலியார் அறிவு திருக்கோயிலில் கூட சொன்னேன், நான் ஏதாவது பொறிகளில் வாங்கிட்டு வாடான்னு எங்கள் அம்மா கொடுத்தானா, ஒரு 50 பைசா கொடுப்பா, பொறிகளில் வாங்கிட்டு வாடான்னா. அப்புறம் அப்போ பைக்கில் தான் போவேன், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேயே பைக்கில் தான் போவேன். அவங்க இந்த 50 பைசா பொறிகளில் வாங்கிட்டு வாடாம்பா, அதுலேயே வந்து ஓடுவேன். அதான் பைக்கு. நீங்கள் என்ன நிஜமாகவே பைக்குன்னு நினச்சிட்டிங்களா? எங்கள் அப்பா எனக்கு எம்ஏ படிக்கல தான் சைக்கிளே வாங்கி கொடுத்தாரு. அதுவும் அழுது தொழுது காலில் விழுந்து எங்கள் அம்மா தோலை கட்டிக்கிட்டு அழுது புலம்பி எங்கள் அம்மா 1000 ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்தாரு. ரேலே சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு தினம் வைவார். சைக்கிளில் போனால் தான் படிப்பு வருமோ? அப்படி படித்து நீ என்ன கிழிக்க போகிற? நாங்கள்லாம் யோ ஏயா கொல்ற? அந்த காலத்தில் ஆற்றை கடந்து நடந்து போகும்டா பள்ளிக்கூடத்துக்கு. பாதி ஆற்றுல போய்கிட்டு இருக்கையில் வெள்ளம் வந்துடும்டா. நம்ம நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு பைக்கிட்ட தூக்கி மேலே பிடிச்சிக்கிட்டு கல்வி நனையப்படாதுன்னு நாங்கள்லாம் படித்தோம்டா. இன்றைக்கி கல்வி நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வஞ்சிக்கிட்டே இருப்பார். போவேன், அண்ணாச்சி 50 பைசா பொரியலில் கொடுங்க. ஒரு பேப்பர் எடுப்பார் சார், அது கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரிட் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் உருவார். மிகச்சிறந்த கலைஞன் அந்த பலசர கடையில் நின்ன வேலைக்காரன் தான். அப்படி ஒரு கூம்பு, அப்படின்னா ஒரு கூம்பு, ஒரு 50 பைசாவுக்கு பொரியலில் மேலே ஒரு சணல் பந்து தொங்க போட்டிருப்பார். யாராவது பார்த்துருக்கீங்களா? சணல் பந்து. அதை அப்படி பிடிப்பார், அதை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படி கட்டுவார். அது கட்டையில் அந்த சணல் பந்து அண்ணே வாங்கினே அப்படி ஆடும்போது ரசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ரசித்தா தாயா வாழ்க்கை. நான் ரசிச்சிருக்கேன், அந்த வயசுலேயே ரசிச்சிருக்கேன். 50 பைசா பொறிக்கடலையில் இவ்வளோ ரசனை இருக்குது சார். அப்படி அந்த சணல் கயிறை வச்சு கட்டி கொடுத்தாருன்னா, நீ அந்த சணலை தரையில் போட்டாலும் பூமி மாதாவுக்கு ஆபத்து இல்லை, அந்த பேப்பரை தரையில் போட்டாலும் பூமி மாதாவுக்கு ஆபத்து இல்லை. இன்றைக்கி பிளாஸ்டிக்னு கொண்டாந்துட்ட.
இன்றைக்கி பிளாஸ்டிக்னு கொண்டாந்துட்டு அது உள்ள பொருளை போட்டு அது இங்கே பாருங்களேன், ஒரு மெஷின் மாதிரி வச்சுருப்பான், அதை இப்படி வச்சு அப்படின்னு அமுக்குவான், பேக்காயிரும். மெக்கானிக்கல். இங்கே பாருங்கள், ஒரு பொட்டணம் போடுவது கூட இன்றைக்கி மெக்கானிக்கல். அன்றைக்கு ஒரு பொட்டணம் போடுவது கூட ஆர்டிஸ்டிக். அன்றைக்கு ஒரு பொட்டணம் போடுவதில் கூட கலை ஞானம் இருந்தது, கலை மிளிர்வு இருந்தது. இன்றைக்கு பொட்டணம் போடுவது எந்திரகதியாக, ஆரோக்கியமற்றதாக. அந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறோம், பிளாஸ்டிக்கை கைப்பற்றிட்டோம், பிளாஸ்டிக்கை பிடுங்கிட்டோம். ஆர்கானிக் வெஜிடபிள் அப்படி தானே சமைச்சிக்கிட்டு, அப்படி தானே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ஆர்கானிக் விவசாயம். மருத்துவர் சிவராமன் தினம் முக்குறாரு, சிறுதானியங்களை சாப்பிடுங்கள். அன்றைக்கி சிறுதானியம் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு அழகு சொல்லட்டா, இந்த லெட்டர் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அன்னைக்கு இருந்தில்ல. இப்போ எல்லாமே சார் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்தோடனே எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்ஆப்பு, இதுதான் எந்திரகதியாக. இங்கு பென் பார்த்துருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா இங்கு பென்? அந்த இங்கு பெண்ணை பராமரிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த இங்கு பெண்ணை பராமரிக்கிறதுல ஒரு பொறுப்புணர்ச்சியை வளர்த்தான் தமிழன் இல்லை, உலகத்தில் உள்ள மனுஷன் பூரா. அதை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கழுத்தை திருகி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு கழுவி, இங்கு ஃபில்லரில் பாட்டிலேருந்து இங்கு எடுத்து சொட்டு சொட்டாக அதில் நிரம்பி வழியாமல், அது ஒரு தியானம் சார், மெடிடேஷன். இந்த இங்கு பேனால் இங்கு ரொப்புறதுக்கு பாருங்கள், அது ஒரு தியானம். இன்றைக்கி தியானத்துக்குன்னு தனியாக காசு செலவழித்து போகிறாங்க.